ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரக்ஷு மை வேர்ல்ட் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரெசிபியான புட்டிங் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக ஹோம் பேக்கர்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்கும். அதோட எல்லா டவுட்டையும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கேன். அதே போல் புட்டிங் கேக்கில் எந்தெந்த ஐட்டம்ஸ் ஆட் பண்ணால் புட்டிங் கேக் டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செய்யணுன்னா எந்தெந்த ஐட்டம்ஸை ஸ்கிப் பண்ணலாம் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஒரு கிலோக்கு எவ்வளோ பீசஸ் வரும், ஒரு பீஸ் நம்ம என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பட்டர் 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் அமுல் பிராண்டில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2-3 ஹவர்ஸ் பிஃபோராகவே ஃப்ரிட்ஜிலேருந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருங்க. கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க. 80 கிராம்ஸ் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 4 எக் எடுத்திருக்கேன், 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் கூட ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பவுடர் ஆகிரும். அதனால தான் சுகர் கூடயே சேர்த்து பவுடர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 40 கிராம்ஸ் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 12 ப்ரெட் எடுத்து நான் அதை லைட்டாக தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணி ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது. போட்ட உடனே இப்படி போட்ட உடனே ஹீட் ஆகும் இல்லையா, ஹீட் ஆன உடனே எடுத்துடணும். இந்த கிளிப்பிங்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். லைட்டாக ஹீட் ஏறின உடனே எடுத்து மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக ஏறக்கூடாது. நம்ம கையில் இப்படி டச் பண்ணி பார்த்தோம்னா க்ரம்பிள்ஸாகவே இருக்கணும். அப்புறம் ஒரு ட்ரே எடுத்து அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் கம்பல்சரி ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த சுகரையும் ப்ளஸ் ஏலக்காவையும் நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுகரை பவுடர் பண்ணிவிட்டேன். அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதை வச்சு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பீட்டர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் பீட்டர் இல்லை அப்படின்னாலும் நார்மல் விஸ்க் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பு 1லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகரை பீட் பண்ணும்போது பீட்டை வச்சு ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணுங்கள். அப்படியே பீட் பண்ணோம்னா அப்படியே பவுடர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பறக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி 200 கிராம் பவுடர் சுகரையும் ஃபுல்லாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பட்டரை நல்லா சுகர் மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டர், அதில் ஏலக்காவும் சுகரும் சேர்த்து பவுடர் பண்ணோம்ல அந்த பவுடர் சுகர். நெக்ஸ்ட் எக் ஆட் பண்ண போகிறோம். எக்கு 4 எக் எடுத்துருக்கோம். 4மே அட் அ டைமில் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு எக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடு 1ல் வச்சு ஒரு மிக்ஸு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் எக் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ 4th எக் ஆட் பண்ணுறேன். 4th எக் ஆட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பேட்டர் வந்து திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டரி ஆகிடும். பட்டர் எக்கு மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மைதா 80 கிராம்ஸ் அண்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுதான் வந்து புட்டிங் கேக்குக்கு ஒரு பைண்டிங்காக இருக்கும். ஸோ வந்து மைதாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம அதிக அளவில் மைதா எடுக்கலை, கம்மியான அளவு தான். 1 kgக்கே பார்த்திங்கன்னா 80 கிராம்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ வந்து அதனால் எந்த ப்ராப்ளம் வராது. மைதா ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஜென்டில் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பீட்டர் தேவையில்ல. நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பட்டரோடு சேர்த்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 12 பிரெட் அளவுக்கு இருக்கும். டோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். பவுடர் இல்லை, க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து க்ரம்பிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் அளவுக்கு வெயிட் இருந்துச்சு. இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து திக்காக தான் இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எல்லா ப்ரெட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை, இதில் வந்து இப்போ வரைக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. கீ மட்டும் பேலன்ஸ் இருக்கும். கீ வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் வந்து கண்டென்ஸ்டு மில்க் போடுவாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கீ ஆட் பண்ணும்போது லாஸ்ட்டாக கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து 40 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். கீ அதிகமாக தேவைப்படாது. இப்போ இந்த 40 கிராம்ஸ் கீ சேர்க்கும் போதே நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுவாங்க. அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் டெசிகேட்டட் கோகோனட் ரெண்டுமே ஃப்ளேவர் பிடிக்காததுனால நான் ரெண்டுமே ஆட் பண்ணலை. இது சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஜீன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இல்லை டெசிகேட்டட் கோகோனட்டும் அதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் பேட்டர். பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கும் பேட்டர். நம்ம இப்படி அதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் ஸ்பேச்சுலாவில் எடுத்துகிட்டு இப்படி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா பேட்டர் வந்து விழுகக்கூடாது. அதுதான் கன்சிஸ்டன்சி. பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு 8 inch டின் எடுத்து அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ வந்து இந்த டைம்லேயே ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு என்னோடய அவன் வந்து. இப்போ அந்த பேட்டர் எடுத்து நம்ம கேக்குக்கு ப்ரௌனிக்கெல்லாம் செய்கிற மாதிரி பேட்டர் லிக்விடியாக இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும், திக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஊற்றும் போதே சென்டராக ஊற்றுங்க. சென்டராக ஊற்றி எல்லா சைடும் நல்லா ஈக்குவல் பண்ணி விடுங்க. ஒரு ஓரத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஹைட்டு கம்மியாக பெருசாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து சென்டராக ஊற்றி எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நிறைய ஹோம் பேக்கர்ஸுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு புட்டிங் கேக் ஆர்டர் வந்தாலும் எடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா பேக்கரியிலேயே 15 to 13, 14, 15 சொல்லிட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் இந்த நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரியாக 18 to 20 rupees நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கையில் நிற்கும். இதை விட ரிச்சாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ப்ளேஸ் பொறுத்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஆல்ரெடி வந்து அவனை 180 degree Celsiusல 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன்.
அந்த அவனில் போய் நான் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் தின் லேயராக வச்சுருக்கிறதுனால எனக்கு 30 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக வைக்கிறீங்க, டின் சைஸ் ஸ்மாலாக வைக்கிறீங்க அப்படின்னா 35 மினிட்ஸ் வரைக்குமே வந்து பேக் பண்ண விட்டுட்டு பேக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு எடுங்க. இப்போ நான் ஸ்கோரிங் பண்ணுறேன். ஸ்கோரிங் அப்படின்னா நம்மளோட பீசஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்காக நம்ம வந்து அளவு எடுத்து ஒவ்வொரு பீசஸும் கரெக்டாக வரணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி வந்து தான் கட் பண்ணணும். நான் இன்றைக்கி எனக்கு என்ன மாதிரி பீசஸ் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களோட கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி கேட்குறாங்களோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் வந்து பீசஸ் போட்டுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 18 பீசஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம ஒரு பீசஸ் வந்து 18 ருபீஸ்க்கோ 20 ருபீஸ்க்கோ சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்ம ஆயிலெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறதுனால கம்பல்சரியாக நம்ம வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக விற்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பீஸ் போடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் இப்போ பண்ண புட்டிங் கேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி கிறிஸ்மஸ்க்கு ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஹோம் பேக்கர்ஸும் ஹோல்சேலாக நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.